ஆக்சுவலாக நாட்கோ ஃபார்மாவில் ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன் யூடியூப்பில். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு அதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிலர் வந்து ஏன் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இப்போ வாங்கலாமா, நிறைய உங்களுக்கு வந்து அதில் குவரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நாட்கோ ஃபார்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மா பிஸ்னஸ் வந்து ரெண்டு டைப்பு. மேஜர் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராக நம்ம வந்து டிவைட் பண்ணுறது ஒன்று வந்து இந்தியாவுக்கு மட்டும் சப்ளை பண்ணுறது. இப்போ ஒரு சில கம்பெனிலாம் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளேயே சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சனோஃபி, அஸ்ட்ராஜெனிகா, அபோட், ஜிஎஸ்கே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து இந்தியாவிலையும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இங்கேயே பண்ணுவாங்க, சப்ளையும் வந்து இங்கேயே பண்ணுவாங்க. இது வந்து பியூர் டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுவோம், ஆனால் அதை வந்து சேல் பண்ணுறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லேயோ யூரோப் மார்க்கெட்லேயோ வெல் ரெகுலேட்டட் டெவலப்டு கண்ட்ரிலையோ நம்ம வந்து சேல் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆர்பிட்ராஜ் கிடைக்கும். ஆர்பிட்ராஜ்னா என்ன, இப்போ நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் யூஎஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரக் வந்து நீங்கள் பேராசிட்டமால் நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேராசிட்டமாலோடைய விலை வந்து ₹1 இல்லைன்னா ₹2 இருக்கும். இப்போ இதையே நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ல போய் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு $0.5 $1 அந்த மாதிரி போகும். நம்ம இந்தியன் காஸ்ட்டுக்கு வந்து 50 60 100 அந்த மாதிரி போகும். அப்போ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைசிங் பவர் கிடைக்கும். இந்த ரெண்டு பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்லாம் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான விஷயம். அவங்க வந்து கண்டினியூஸாக ஆடிட்டுக்கு வருவாங்க. ஆடிட் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா வார்னிங் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. இப்போ ஒக்கார்டுன்றது ஒரு பெரிய கம்பெனி, அவங்க வந்து யூஎஸ்எஃப்டியை வந்து வார்னிங் கொடுத்தனால அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு. அப்போ வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பி வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியாது. ஆக எப்பயுமே வந்து ஃபார்மாவில் பார்க்கும்போது இந்த ரெண்டு பிஸ்னஸ் வந்து மேஜராக வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அந்த பர்டிகுலரான கம்பெனி ப்ராடக்ட் வந்து யூஎஸ் யூரோப்புக்கு வந்து அதிகமாக செல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய ரெவென்யூ எங்கேருந்து வருது, இல்லை வந்து டொமஸ்டிக் இந்தியாவிலேருந்து வருதான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இந்த ரெண்டு விதமான கம்பெனியோட ப்ரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அபோட்டோ அஸ்ட்ராஜெனிகாவோ அவங்களுடைய ப்ரைஸ் டு எர்னிங் 40 50 60 70 ஹையராக தான் தெரியும். இப்போ இதுவே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து எஃப்டிஏ ரிஸ்க் அப்படின்றது அவங்களுடைய எஃப்டிஏ இங்கே வருவாங்க, ஃபுட் ட்ரக் அத்தாரிட்டி ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ ஆடிட் பண்ணி வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆடிட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆயிருச்சு, சப்போஸ் அவங்களால வந்து ப்ராடக்ட் அனுப்ப முடியாது. இப்போ ப்ராடக்ட் அனுப்ப முடியாது அப்படின்னா ரெவன்யூ ஜீரோ. அப்போ நீங்கள் போட்ட காசு எல்லாமே வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இந்த ரிஸ்க் இருக்கனால எப்பயுமே வந்து நல்ல லார்ஜ் கம்பெனியில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி சிஸ்டம், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒரு ரீசனாலேயே எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும், இப்போ டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கோங்க, டாக்டர் ரெட்டிஸோட பி எவ்வளவு, 18 20. ஜைடஸ் கட்டில் எடுத்துக்கோங்க, அதனுடைய பி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 20. சிப்லா பெரிய கம்பெனி, அதனுடைய பி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 20. அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது அங்கேயும் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் பண்ணுவாங்க, இந்தியாலையும் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரிஸ்க்கும் இருக்குது. அந்த ரிஸ்க்னால தான் எப்பயுமே ஃபார்மா பிஸ்னஸில் இந்த ரெண்டு பி நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஏன் ஒரு கம்பெனி பி அதிகமாக இருக்குது ஒரு கம்பெனி பி கம்மியாக இருக்குது. இந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் பர்டிகுலராக யூஎஸ்ல வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன் கன்சிஸ்டன்சி இருக்காது அப்படின்னா இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு சில பேட்டன்டட் ட்ரக் வந்து நம்ம இந்தியன் கம்பெனி வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 20 வருஷம் பேட்டன் வாங்குவாங்க. 20 வருஷம் பேட்டன்றது ரொம்ப அதிகமான விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ சேலஞ்ச் பண்ணி அங்கே யூஎஸ் கோர்ட்டில் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய் வந்து லான்ச் பண்ணலாம். அப்போ நீங்கள் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா
அந்த மாதிரி மாலிகுலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இன்னோவேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்லி பிரைஸ்ல வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, நியூ வியாதிக்கோ இல்ல நியூ எஃபிகசியோ இருக்குது அப்படின்னா அதை வந்து ரொம்ப அதிகமான பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய பேட்டர்னை சேலஞ்ச் பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். அப்ப நீங்க தான் வந்து செகண்ட் டு இன்னோவேட்டர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகம், நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க. அப்ப இன்னோவேட்டர் பிரைஸ்க்கு நீங்க விற்க மாட்டீங்க, கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல விற்பீங்க. அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல பெனிட்ரேட் ஆகும். அப்ப மார்க்கெட்ல பெனிட்ரேட் ஆகும்போது உங்களுடைய ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ்ல பர்டிகுலரா இந்த பேட்டன்ட் மாலிகுல்ல ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ஒரு சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகும், ஒரு சில நேரங்களில் கம்மியாகும். இப்போ டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கோங்க, சன்ஃபார்மா எடுத்துக்கோங்க, சிப்லா எடுத்துக்கோங்க, ஜைடஸ் எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனி எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் பிசினஸும் இருக்குது, மற்ற கண்ட்ரிலையும் இருக்காங்க. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவோட மெயின் பிசினஸ் மோஸ்ட்லி வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்தா வருது. அப்ப நாட்கோ ஃபார்மாவும் இந்த டைப் ஆஃப் மாலிகுல்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, பேட்டன்ட் மாலிகுல்ல. ஏன்னா வந்து அதுல வந்து ரெவன்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்ப நாட்கோ ஃபார்மா வந்து 8P வந்து ட்ரேட் ஆகுது. அப்ப 8P ட்ரேட் ஆகுது அப்படின்னா நாட்கோ ஃபார்மா வந்து வேல்யூ பையா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மால அவங்களுடைய சார்ட் பாருங்க. இதுதான் நாட்கோ ஃபார்மாவோட சார்ட். மேலே போயிட்டு மல்டிபிள் டைம் வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இப்போ 1600 வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு திருப்பி வந்து இப்போ வந்து 800 வரைக்கும் வந்து கீழே ட்ரேட் ஆகுது. இப்போ இது வந்து நாட்கோ ஃபார்மாவோட சார்ட். இப்போ அபவுட் ஃபார்மா சொன்னேன். இப்போ அபவுட் ஃபார்மாவோட சார்ட் பாருங்க. அவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி பாருங்க, மேலே போயிட்டே தான் இருக்குது, ஏறுமுகமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது. இவங்க வந்து பேட்டர்ன் மாலிகுல் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து எஃப்டிஓ ரிஸ்கோ அந்த ரிஸ்க் கிடையாது. ஆனால் நாட்கோ ஃபார்மாவில் அந்த ரிஸ்க் இருக்குது. இப்போ நாட்கோ ஃபார்மாவில் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்போ 2000 இப்போ மார்ச் 2016 பாருங்க 200 crore இருந்துச்சு, அதுக்கப்புறம் 600, 800, அதுக்கப்புறம் 800, திருப்பி 2019 2020 பார்த்தீங்க அப்படின்னா 800 இருந்து 569 ஆயிடுச்சு, கம்மியாயிருச்சு. அது திருப்பி வந்து 2022 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200 crore ஆயிடுச்சு. இப்போ 2019 அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 825 crore, 2022 ப்ராஃபிட் வந்து 200 crore. அந்த டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? மேல போகுது, திருப்பி ப்ராஃபிட் வந்து கீழே வருது. 2023 பாத்தீங்கன்னா 860 crore, 2024 1674, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருச்சு. அப்ப இந்த டபுள் ஆன பிரைஸ் வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிடிஎம் பிரைஸ் 2291. இப்ப இந்த ப்ராஃபிட் வந்து ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறாங்க, அனலிஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கொடுத்த ப்ராஃபிட் வந்து ஸ்டேபிளா நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேஜர் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்தது எல்லாமே ஒரே ஒரு மாலிகுல், ரெவல்மெட் அப்படின்ற ஒரு மாலிகுல். அது வந்து பேட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். அதுல வந்து அதிகப்படியான ரெவன்யூ வந்துருக்கு. இப்போ இந்த ரெவன்யூ வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனுடைய ப்ராஃபிட் கம்மியாகவும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ 2020 crore கொடுத்த இடத்துல கம்பெனிக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 1000 crore தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்ப ப்ராஃபிட் வந்து 2000 crore இருந்து 1000 crore வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப இருக்க பி வந்து டபுள் ஆயிரும். இப்ப இருக்க பி வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 1000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பி என்ன ஆகுது, 1819 ஆயிருது. அப்ப 1819 டாக்டர் ரெட்டிஸோட பி வந்து 18 தான், சிப்லாவோட பி அதே தான். அப்ப மற்ற கம்பெனிக்கு ஈக்குவலான பில வந்து ட்ரேட் ஆகுது. ஆனா இதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்ப நாட்கோ ஃபார்மா வந்து புதுசா ஏதாவது ஒரு மாலிகுல் வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து பேட்டர்ன் மாலிகுல்ல வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க புது மாலிகுல் லான்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்ப அந்த விஷயம் நமக்கு தெரியாது, அவங்க லான்ச் பண்ண போறாங்களா லான்ச் பண்ணுவாங்களா அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்காது. இது வந்து சர்ப்ரைஸ். அப்ப சப்போஸ் அந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெனிஃபிட், திருப்பி வந்து ப்ராஃபிட் மேல போகும். அப்ப ப்ராஃபிட் மேல போச்சு அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து திருப்பி வந்து பழைய லெவலுக்கு வந்து 1600 டச் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப லான்ச் பண்ணல அப்படின்னா அந்த பி வந்து நம்ம கொடுக்குற பி வந்து இப்ப இருக்க பிரைஸ் கொடுக்குற பி வந்து 1819 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து நாட்கோ ஃபார்மாவோட பிசினஸ். இப்ப இன்னொரு நாட்கோ ஃபார்மால ஒரு அப்சர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா
அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி வந்து 48.84 இருந்துச்சு, இப்போ 49.48. இது வந்து குட் சைன். ஆனால் எஃப்ஐஐயோட பேட்டர்ன் பாருங்க, 16% இருந்துச்சு மார்ச் 24ல், இப்போ வந்து 14 குறைச்சிருக்காங்க. டிஐயோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து டிஐ வந்து 2021ல் 16% வச்சிருந்தது, இப்போ வந்து 5% ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பப்ளிக் பார்த்தீங்க அப்படின்னா 18% இருந்துச்சு, இப்போ வந்து 30%. இப்போ யார் கையில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கு நம்மள மாதிரி ரீட்டைல் மக்கள்கிட்ட மூவ் ஆகுது. இது வந்து ஒரு குட் சைன் கிடையாது. எப்பயுமே வந்து ஸ்டாக் வந்து எஃப்ஐஐ கிட்டையோ டிஐ கிட்டையோ ப்ரொமோட்டர் கிட்டையோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் சொல்லி பேரு. பப்ளிக் கிட்ட வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. இது வந்து ஒரு அப்சர்வேஷன், இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னால இந்த அபோட்டோடைய ப்ராஃபிட் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து இந்தியா பிசினஸ். இவங்களுடைய ப்ராஃபிட் பாருங்க, 190ல இருந்து கண்டினியூஸா வந்து 593, 691, 799, 949, 1414. இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸாக தான் இருக்கும். எப்பயுமே டிக்ரீஸ் ஆகுதோ இல்லை வந்து கம்மியாகுதோ அந்த ஒரு இது வந்து பேட்டர்ன் வராது. இந்த ரீசனுக்காக தான் எப்பயுமே, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்தை வந்து லைக் பண்ணும், ஸ்டேபிள் கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் வந்து லைக் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்கு, எப்பயுமே அதனுடைய பி வந்து அதிகமாக ட்ரேட் 40, 50 அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகும். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுங்க, நெஸ்லே எடுங்க, அவங்களுடைய பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 60, 70, 80 அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை விரும்பும். அந்த ரீசனுக்காக தான் இப்போ அபோட் பார்த்தீங்க அப்படின்னா அபோட் எடுத்துக்கோங்க, அஸ்ட்ராஜெனிக்கா எடுத்துக்கோங்க, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து பி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து விஷயம். சர்ப்ரைஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க வந்து நியூ மாலிகுலர் ஏதாவது லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு இப்போ இருக்க ப்ராஃபிட்டை காட்டில் இன்னும் வந்து அதிகமாகும். அனலிஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து டிவியேட் பண்ணி ப்ராஃபிட் அதிகமாகும். அது வந்து சர்ப்ரைஸ். அப்படி வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. இந்த ப்ரைஸில் வந்து ஓகேயா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதாவது எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 ஸ்டாக்கும் போகாது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 50 ஸ்டாக் இருக்குது, 50 ஸ்டாக்மா மேலே போகாது. நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஏன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், மேலே போகும் கீழே வரும், ஒரு சில பிஸ்னஸ் வரும், ஒரு சில பிஸ்னஸ் வராது. அப்போ நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 ஸ்டாக் மேலே போகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா போகாது. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கோங்க, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 20 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஸ்டாக்மே வந்து பாசிட்டிவாக இருக்காது, அதில் ஒரு 5 ஸ்டாக் 7 ஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ நாட்கோவோட இந்த லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஓகே, வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்க. ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாய்ப்புகள் வந்து அதாவது கீழே இந்த ப்ரைஸில் வந்து வித்துட்டு வெளியே வராதிங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரைஸில் நீங்கள் வித்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸில் இருப்பீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய பீரியட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.